ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சௌபாக்கியவதி ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக்கை போடுங்கன்னு சொன்னால் தான் போடுவீங்களா? நீங்களே போடுங்கப்பா ப்ளீஸ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட மொத்த குடும்பத்தை இந்த சைக்கோப்பையை பிடிச்சி வச்சிருப்பான். அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டாங்க. என்னோட பொண்டாட்டி எங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ மொத்தமாக குடும்பத்தோட செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனநி அவங்க மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தவங்க மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சு படபடங்குது, பதறுது. ஏன்னா இவ எல்லாத்தையும் கேமராவில் பார்த்துட்டு இருக்காளே. அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எவ்வளோ கேட்டாலும் சொல்லலை அப்படிங்கும் போது செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து கொளுத்த போகிறான். அதை நம்ம ஹீரோயினி கேமராவில் பார்த்துட்டு நோ 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 என்னோட ஃபேமிலி ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி போயிட்டு இருக்கா அந்த கதவு கிட்ட. அதுக்குள்ளே நம்ம விராஜ் வந்து தடுத்துட்டான். இருசியா, நீ எங்கே போயிட்டு இருக்க? நீ எங்கேயும் போகக்கூடாது. உன்னோட ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஜஸ்ட் நீ உன்னோட பயத்தை எதிர்த்து போராடணும் இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் ஆமால, நான் எதுக்காக பயப்படுறானா, என்னோட பயத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அதே இடத்துல நின்றுறா. இவனும் யாருமே எதுவும் சொல்லலை அப்படிங்கும் போது கொளுத்தி போட்டுடுறான். பற்ற வச்சுட்டான். சோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு கரெக்டாக அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணுறது நம்ம ஹீரோயினி தான். நான் எதிர்பார்த்தேன் இந்த ஃபோன் காலை. இந்த ஃபோன் கால் வந்து உங்களை காப்பாற்றுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கான். கேமரா வச்சு இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியுது போல. கால் அட்டன் பண்ணி, சியா நீ நல்லா இருக்கியாமா? எதுக்கு நீ இப்போ கால் பண்ண? உன்னோட குடும்பத்தை காப்பாற்ற கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சியாவா? உன்னோட பொண்டாட்டி தான் இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்காளே, நீ யாருன்னு நினச்சிட்டு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்னோட ஃபோனை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பேசுகிறா. அவனுக்கு அது பாய்ஸ் கோரில் தான் கேட்குது. உடனே இவனும் பயந்துக்கிட்டே அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறான். ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இந்த விராஜ் வந்து நம்ம ஹீரோவோட மாஸ்கை போட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். உன்னோட பொண்டாட்டி தான் இதெல்லாம் பண்ணுறான்னு எப்படி யோசிச்சுட்டு இருக்க? இங்கே பாரு உன்னோட பொண்டாட்டியோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அவளால் இதெல்லாம் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு யார் சப்போர்ட் பண்ண போறா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் பொண்டாட்டியை அடித்த ஃபோட்டோவை தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவேன். நெக்ஸ்ட் நீ இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் உன் பொண்டாட்டியே பணமாக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருவேன். என்ன சொல்கிறேன்? உன் பொண்டாட்டியை நான் கொண்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போனா அந்த ஃபேமிலியை விட்டுட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்கிறான். இவனும் அதோட கிளம்பி அவனோட வீட்டுக்கு போயிடுறான். வீட்டில் வந்து அந்த டார்க் ரூமில் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். யார் இதெல்லாம் பண்ணுறா? யார் எனக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற அந்த பெரிய பிக் ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க மாதிரி இப்போ லைவ்ல வந்து பேசிகிட்டு இருக்கான். உன் வீட்டில் உன்னோட கேமராவே எப்படி நான் ஹேக் பண்ண பத்தியா? என்னால் இதுவும் பண்ண முடியும், இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். உன் பொண்டாட்டி மேலே உண்மையிலே உனக்கு அக்கறை பாசம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு நிரூபிச்சு காட்டு. இந்த தடவை பறிச்ச உன் பொண்டாட்டிக்கு இல்லை, உனக்கு நான் வைக்கிறேன். நீ என்கிட்ட நிரூபிச்சு காட்டு. உன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா அந்த ரூமில் நீ இப்போ எங்கே இருக்கியோ அந்த ரூமில் கிளாஸை நொறுக்கி போட்டு அதில் நீ நடந்து காட்டுறா அப்படின்னு சொல்கிறான். இவனும் உடனே அங்கே இருக்கிற ஒயின் பாட்டில்லாம் தூக்கி போட்டு உடச்சி அதில் நடந்துக்கிட்டு இருக்கான். என்னோட பொண்டாட்டிக்காக நான் இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன்டா. ஏன்னா என் பொண்டாட்டியை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். ஐ லவ் யூ சியா, இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் நடந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண் கலங்குது, வலிக்குது. இப்படி தானே ஒரு தடவை நம்ம ஹீரோயினையும் கிளாஸில் நடக்க விட்டுருப்பான். அப்போ அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அதனால தான் நம்ம ஹீரோயினி இப்போ ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கா இவனை. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சாரி பாட்டி, சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இவ்வளோ பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் எதுக்காகம்மா நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி தானே வச்சுருந்தோம். அவங்ககிட்ட நாங்கள் எல்லாரும் சும்மா பயப்படுற மாதிரி நடித்தோம், அவ்வளோதான். நீ எதுக்காகம்மா பயப்படாத, நாங்கள் எல்லாரும் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை கோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விராஜ் ஓரமாக நின்றுட்டு இருக்கான். நீ எதுக்குப்பா அங்கேயே நின்றுட்டு இருக்க? நீ இல்லாமல் இது எதுவும் சாத்தியமாக இருக்காது, நீ வா அப்படின்னு சொன்னதும் இவனும் மொத்த குடும்பத்தை கூட ஜாயின் பண்ணிக்கிறான். மொத்த ஃபேமிலி இப்போ சியாவுக்கு துணையாக இருக்குது. இந்த பக்கம் இந்த சைக்கோப்பையை அந்த கிட்னாப்பர்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹேக்கர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் அது? என்னோட ஃபோனில் எனக்கு மெசேஜ் பண்ணுறது, எனக்கு வீடியோ அனுப்புறது, இதெல்லாம் யார்? அவங்களோட ஐபி அட்ரஸ் மட்டும் தெரியட்டும், அப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், தேடுங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக லேப்டாப் அமைக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறானுங்க. பார்த்துட்டு இவனா எனக்கு எதிராக செயல்படுறது, நான் எப்படி இதை யோசிக்காம விட்டேன், சே நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போவே இவனை நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ கண்டுபிடிச்சிட்டானா எல்லாமே பண்ணுறது விராஜ் தான் அப்படின்னு. ஒன்றும் புரியல. அதே சமயம் இந்த பக்கம் விராஜோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம ஹீரோயின் தான் உட்காந்து அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. எப்படி போச்சு ஸ்கூலு, இன்னைக்கு எப்படி போச்சு, டே நல்லா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளும் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா. இவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். பொண்ணுக்கிட்ட நெருங்கிறதுக்கு தயக்கமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து பொண்ணுக்கும் கொடுக்குறான், நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறான். பொண்ணுக்கிட்ட ரொம்பவே ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு. தூரமா நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு பொண்ணுக்கிட்ட பேசக்கூட தயக்கமா இருக்கு போல. அவன் அங்க இருந்து கண் கலங்கிட்டே போக பார்க்குறான். அப்போ பொண்ணு பார்த்துட்டு எங்கே போகிறீங்க ஈவில் டேட்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் போகிறேன், நீ உன்னோட சியாசித்தி கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினி நான் போய் பார்க்குறேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த சைக்கோ பையன் தான் வந்திருக்கான். கரெக்டாக கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி வந்துட்டானா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரியுது டோரை போய் ஓப்பன் பண்ணது நம்ம ஹீரோயினி இல்லை, அந்த பொண்ணு தான் போய் ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்னு.
அப்படின்னு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினி போய் டோர் ஓப்பன் பண்ண போனால அப்படி போகும்போதே அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டா ராகு வந்துட்டான் அப்படிங்கிறது தெரியுது. உடனே அந்த பொண்ணு வந்து நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சுக்குங்க சித்தி, நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் திறந்திருக்கா. அவனும் உள்ளே வந்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா, சரி சரி உன்னோட அப்பா எங்க, உன்னோட ஈவல் டாட் எங்க, அவனை கூப்பிட அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு விராஜும் வந்துடுறான். வந்ததும் நம்ம ஹீரோயின் இங்கே ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அட ராகு நீ இங்கே என்ன பண்ணுற, நீ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக போக சொல்கிறான் கைஜாட காட்டி. அவளும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். நான் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணும், வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல அவசரமாக. நம்ம ஹீரோயினி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல அந்த கிட்னாப்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்னாப்பர் யாருன்னு சொன்னா ராகு கூட ஒரு போலீஸ்காரன் சுத்திட்டு இருப்பானே அவன் தானு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பையன் இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ராகவும் வந்துடுறான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்னை பைத்தியம் மாதிரி அலைய விட்டுவிட்டு இங்கே நிம்மதியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிடுறான். எதுக்காக சார் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன அடிக்கிறீங்களா, எல்லாத்தையும் பண்ணதே நீ தானடா, எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் வந்திருக்கிறத பார்த்தா கொலை பண்ணிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம விராஜ் லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பையலும் ஓடி போயிடுறான். எங்கடா ஓடுற அப்படின்னு நம்ம விராஜ் பின்னாடியே துரத்திட்டு போய் பிடிக்கிற மாதிரியே ஒரு ஆக்டிங்கை போட்டு ராகவோட தலையிலே ஒரு கம்பியால் அடிச்சிடுறான். அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். பார்ட்னர் உனக்கு எதுவும் ஆகலையே, உன்னையும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விடு அவனை ஃபஸ்ட்டு பூடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா நிறைய காயின்ஸ் எடுத்து தன்னோட முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு இவ இப்படி பண்றா அப்படின்னு தெரியல. அதே சமயம் அந்த பையன் ரோட்ல ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவன் பேர் என்னன்னு சொன்னா சிரிப்பீங்க, தியாகியா. தியாகிங்கிறவன் இந்த மாதிரி வேலையெல்லாமா பண்ணுவாங்க. ஒரு சைக்கோ பயலுக்கு உடந்தையா இருந்துக்கிட்டு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் துணை இருந்துகிட்டு இருக்கான். அப்படி அவன் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கயிறை போட்டு நம்ம ஹீரோயினி தடுத்துடுறான். தடுக்கி விழுந்துடுறான். அப்புறம் எழுந்திரிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோயினி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. நீயா, அப்போ நீ தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கதா, அது தெரியாம உன் புருஷன் வந்து என்ன வந்து கொலை பண்ண பார்க்குறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ரொம்ப யோகியமா, என்னோட புருஷன் பண்ண அத்தனை தப்புக்கும் உடந்தையா இருந்து அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது நீ தானே, மரியாதையா உன்னோட உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னா, ஒரு பொம்பளை நீ என்கிட்ட வந்து இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னது இவளுக்கு கோவம் வந்துருது. அவன் முந்தானையில ஆல்ரெடி காயின்ஸை முடிஞ்சு வச்சிருந்தா இல்லையா, ஒரு பொம்பளை என்ன பண்ணுவான்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை வச்சு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா. வலி தாங்க முடியாம அவன் கத்துறான், கதறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வலி தாங்க முடியாம எந்த பொம்பளை கேவலமா பேசினானோ அந்த பொம்பளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்படியே மன்னிப்பு கேட்கிற சாக்குல ரோட்ல கிடக்கிற மண்ணை எடுத்து அவளோட கண்ணில் தூவி விட்டுறான். கண்ணு தெரியாம போயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ உன்னால என்ன பண்ண முடியுண்டி அப்படின்னு திமிரா பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு விராஜ் டோப்ரால ஒரு ட்ரைனிங் கொடுத்தான்ல, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட மூளையால பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ட்ரிக் தான் இப்ப இங்க அவளுக்கு உதவுது. அதே மாதிரி மூளையால பார்த்து அவனை கண்ணை மூடிட்டு இருந்தாலும் அடிச்சு துவைச்சு மிதிச்சு எடுத்துடுறான். அதுல ஒரு கட்டத்துக்கு மேல அவன் அப்படியே மயங்கிடுறான். அப்புறமா நம்ம ஹீரோயினி அங்க தண்ணி பானை இருக்கு, அதுல போய் மூஞ்ச கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவிக்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா இவன் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினியை குத்துறதுக்கு வரான். அது தெரியாம இவன் இந்த பக்கம் திரும்பி மூஞ்ச கழுவிக்கிட்டு இருக்கா. அவன் கரெக்டா குத்த வர சமயம் பார்த்து லாரி அவனை மோதிடுது. ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டான், செத்து போயிட்டான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், இவன் பண்ண தப்பெல்லாம் இவன் வாயால ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்ம ஹீரோயினி. ஆனா இவன் செத்து போவான், இவன் சாகடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கல. ஆனா இவன் இப்ப செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.